நன்றி சொல்லி நன்றி சொல்லி பாடுவே, நன்மை தந்த எந்த ஆத்ம நேசரை நன்றி சொல்லி நன்றி சொல்லி பாடுவே, நன்மை தந்த எந்த ஆத்ம நேசரை கடந்து வந்த காலமெல்லாம் கண்மணி போல காத்து வந்தார், மீட்டு கொண்டார் தூய அன்பாலே, காத்து வந்தார், மீட்டு கொண்டார் தூய அன்பாலே. நன்றி சொல்லி நன்றி சொல்லி பாடுவே, வாழ்க்கை என்னும் பாதையில் வணங்கி நின்ற வேளையில், வாழ்க்கை என்னும் பாதையில் வருந்தி நின்ற வேளையில், வல்ல கரங்கள் எந்தன் துணையாய் வழி நடத்தி வந்ததே, இதயம் நிறைந்து பாடுவே இறைவன் உந்தன் புகழையே, இதயம் நிறைந்து பாடுவேன் இறைவன் உந்தன் அன்பையே. என்ன காணிக்கை இணையாகும் இதயம் அதையே தருகிறேன், என்ன காணிக்கை இணையாகும் இதயம் அதையே தருகிறேன், தருகிறேன், தருகிறேன். நன்றி சொல்லி நன்றி சொல்லி பாடுவே, நன்மை தந்த எந்த ஆத்ம நேசரை கடந்து வந்த காலம் எல்லாம் கண்மணி போல காத்து வந்தார், மீட்டு கொண்டார் தூய அன்பாலே, காத்து வந்தார், மீட்டு கொண்டார் தூய அன்பாலே. நன்றி சொல்லி நன்றி சொல்லி பாடுவே. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, 2025ஆம் ஆண்டின் முதல் நாளின் இறை செய்திக்காக மானானது நீரோடைகளை வாஞ்சித்து காத்திருப்பது போல இந்த அதிகாலை வேளையில் உம்முடைய அன்பின் திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆவியானவர் இந்த ஆண்டுக்கான வாக்குத்தத்தத்தை கர்த்தருக்கு நீர் கொடுக்க போகிறீர் என்ற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் காத்திருக்கிறோம். கர்த்தர் பேச நாங்கள் கேட்க பலன் தாரும். பேசுகிற அடிமையை முற்றிலுமாய் மறைத்து உம்மை மாத்திரம் ஆண்டவர் வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற அன்பின் திருப்பெயரால் 2025 புத்தாண்டினுடைய நல்வாழ்த்துக்களோடு இந்த நாளினுடைய செய்திக்கு நாம் கடந்து செல்லுவோம். டோன்ட் பி டிஸ்கரேஜ்ட், மனம் தளர வேண்டாம். டோன்ட் பி டிஸ்மேட், நீங்கள் திகைக்க வேண்டாம். டோன்ட் பி ஹோப்லெஸ், நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். டோன்ட் பி யுவர் ஹார்ட் ட்ரபிள்டு, உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். டோன்ட் பி அஃப்ரைட் ஆஃப் எனிதிங், நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். இதை கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு?
சந்தோஷமாக இருக்கு இல்லையா? இப்படி யார் சொல்ல முடியும் என்றால், நம்மை படைத்த ஆண்டவர், நம்மை பாதுகாப்பவர், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர், நம்மை குணமாக்குகிற கடவுள் நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் மனம் தளர வேண்டாம், நீங்கள் திகைக்க வேண்டாம், நம்பிக்கை இழக்க வேண்டாம், உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 2025 ஆண்டினுடைய வாக்குத்தத்த வசனமாக உபாகமங்களின் புத்தகம் 28 அதிகாரம் 9வது வசனத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தருகிறார். அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். The Lord will establish you as his holy people as he promised you. கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். இந்த ஆண்டினுடைய வாக்குத்தத்த வசனமாக இந்த வசனத்தை ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து ஜெபித்து நான் பெற்றுக்கொண்டேன். இந்த உபாகமம் 28 அதிகாரத்தை பல முறை நீங்கள் வாசித்திருப்பீர்கள், நானும் வாசித்திருக்கிறேன். குறிப்பாக இந்த உபாகமம் 28 அதிகாரத்தை எப்பெல்லாம் வாசிப்போம் என்று சொன்னால், புதிய வீட்டுக்கு போகும்போது இந்த அதிகாரத்தை வாசிப்போம். புதிய கடை வியாபாரத்துக்காக துவங்குகிறோம், அந்த கடையை திறக்கும்போது இந்த பகுதியை வாசிப்போம். இப்படி என்னுடைய 27 ஆண்டு கால ஊழியத்தில் இந்த அதிகாரத்தை பல முறை நான் வாசித்திருக்கிறேன். ஆனால் கடந்த நவம்பர் மாதம் இந்த ஆண்டினுடைய வாக்குத்தத்த வசனத்துக்காக பிரத்யேகமாக திருமறையை வாசித்து கொண்டிருந்த போது இந்த குறிப்பிட்ட வசனம் எனக்கு ஒரு உந்துதலை கொடுத்தது. இந்த வசனத்தை ஏன் இன்னும் ஆழமாக படித்து இந்த வார்த்தைகளுக்குள்ளே அடங்கி இருக்கிற சத்தியத்தை புத்தாண்டினுடைய வாக்குத்தத்தமாய் நமக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டுமே என்று சொல்லி தொடர்ந்து நான் வாசிக்க ஆரம்பித்தேன். இந்த 2 வரி வசனத்தில் ஒரு ஆழமான சத்தியத்தை ஆண்டவர் நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு நான் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறேன். I have given you a promise. உனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறேன். என்ன வாக்குத்தத்தம்? உபாகமம் 7 அதிகாரம் 6வது வசனத்தில் தான் இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். This is the promise. This is the God given promise to the people of Israel. இஸ்ரவேல் மக்களுக்கு கடவுள் கொடுத்த வாக்குத்தத்தம் இதுதான். அதைத்தான் 28 அதிகாரத்தில் ஆண்டவர் மறுபடியுமாக நினைவுபடுத்தி ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே, உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தபடியே என்ன செய்ய போகிறாராம்? உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். The holy people, இரண்டாவதாக இந்த பகுதி சொல்லுகிறது holy people. இந்த holiness என்பது ஒருவேளை நம்ம சாதாரணமாக பார்த்தால் தூய்மை, அதை தான் நம்ம அப்படி சொல்லுவோம். ஆனால் எபிரேயத்தில் அதனுடைய அர்த்தம் இன்னும் ஆழமானது. காதேஷ் என்கிற அந்த எபிரேய சொல்லுக்கு என்ன பொருள் என்னவென்றால், மற்றவற்றிலிருந்து வேறுபட்டது, ஒரு தனித்துவமான நோக்கம் அல்லது பண்பு காரணமாக தனித்து நிற்கும் ஒன்று அல்லது ஒருவரை அந்த வார்த்தை குறிக்கும். இது வெறுமனே தூய்மையை மட்டும் சொல்லுகின்ற ஒன்று அல்ல, தனித்துவமான பண்புகளோடு
தனித்துவமான குணாதிசயங்களோடு ஒரு குறிப்பிட்ட செயலுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட அந்த மக்களை, அந்த நபரை கடவுள் எப்படி அழைக்கிறார்? ஹோலி காதேஷ் என்கிற அந்த வார்த்தையில் ஆண்டவர் அழைக்கிறார். அப்படியானால் இந்த உலகத்தில் வாழுகிற மக்கள் எல்லாம் எப்படிப்பட்ட மக்களாக இருக்காங்க? எல்லாரும் பரிசுத்தமான மக்களா? இல்லை, எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்து போனார்கள். அப்படிப்பட்ட மக்களிலிருந்து கர்த்தர் என்ன செய்கிறார்? பரிசுத்த ஜனத்தை பிரித்தெடுக்கிறார், தெரிந்தெடுக்கிறார். இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு இன்னொரு வசனம் நினைவுக்கு வந்தது. 68ஆம் சங்கீதம் 13வது வசனத்தில் இதற்கான நல்ல ஒரு விளக்கத்தை ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஆதி சங்கீதம் 68:13, நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும் பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். கர்த்தர் உனக்கு ஆணையிட்டு இருக்கிறார், நீ எனக்கு பரிசுத்த ஜனம், உன்னை நான் பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவேன். இந்த பரிசுத்த ஜனத்தை கர்த்தர் எங்கே இருந்து எடுக்கிறார் என்றால், மகிமை இழந்து போன இந்த ஜனக்கூட்டத்தில் இருந்து கர்த்தர் என்ன செய்கிறார்? தமக்கு பரிசுத்தமான ஜனத்தை எடுக்கிறார். இதற்கு சங்கீதக்காரன் ஒரு நல்ல உதாரணத்தை சொல்லுகிறார். நீங்கள் அடுப்பினடியிலே கிடந்தவர்களாய் இருந்தாலும், ஆங்கில வேதாகமத்தில் இதனுடைய மொழியாக்கம் வேறு விதமாய் இருக்கிறது. அதை நான் வாசிக்கிறேன். Even while you sleep among the sheep pens, நீங்கள் தொழுவங்களுக்கு இடையிலே கிடந்தவர்களாய் இருந்தாலும், அடுப்பினடியில் இல்லை, எங்க? தொழுவங்களுக்கு இடையிலே கிடந்தவர்களாய் இருந்தாலும். உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த ஆடு மாடு மேய்க்கிறவர்கள் வனாந்தல் தங்கியிருப்பாங்க. குளிரான நேரத்தில் என்ன செய்வாங்க? அந்த தொழுவத்துக்கு நடுவில் நெருப்பு மூட்டி அந்த நெருப்பினுடைய அந்த வெப்பத்திலேயே பக்கத்தில் என்ன செய்வாங்க? படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த நெருப்பு அணைஞ்சிடும். ஆனால் நமக்கு தூங்கும் போது என்ன செய்வாங்க? அந்த சாம்பலில் அந்த கறியில் கையெல்லாம் படும். தூங்கி எந்திரிக்கும் போது எப்படி இருப்பாங்க? எல்லாம் அழுக்கு படிஞ்சு கரை படிஞ்சு அப்படித்தான் எந்திரிச்சிருப்பாங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நீங்கள் தொழுவங்களுக்கு இடையிலே அடுப்பினடியிலே கிடந்தவர்களாய் இருந்தாலும் உங்களை எப்படி நான் மாற்றுகிறேன்? வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போல பசுபொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் நான் உங்களை என்ன செய்ய போகிறேன்? மாற்றப் போகிறேன். கர்த்தர் நமக்கு ஆணையிடுகிறார், நீ எனக்கு பரிசுத்த ஜனம். இந்த பரிசுத்த ஜனத்தை எங்கே இருந்து எடுக்கிறார்? மகிமை இழந்து போன இந்த மனுக்குலத்திலிருந்து இந்த ஜனத்தை தமக்கு பரிசுத்த ஜனமாக ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். அப்படி ஆண்டவர் தெரிந்தெடுக்கும் போது அவங்க எங்கே இருக்கிறாங்க? அடுப்பின் அடியிலே கிடந்தவர்கள். அவங்களுக்கு அழகு இல்லை, அவங்களுக்கு கனம் இல்லை, அவங்களுக்கு மகிமை இல்லை, அடுப்பின் அடியிலே கிடந்தவர்கள். அப்படிப்பட்ட மக்களை தெரிந்தெடுக்கிறார். தெரிந்தெடுத்து அவர்களை பரிசுத்த ஜனமாக மாற்றி அவர்களை என்ன செய்கிறார்? நிலைப்படுத்துகிறார். God established that community for his glory. தன்னுடைய மகிமைக்கென்று அந்த ஜனங்களை எடுத்து நிலைப்படுத்துகிறார். இந்த 2025ஆம் ஆண்டினுடைய செய்திக்கு நான் இப்படித்தான் தலைப்பு வைத்திருக்கிறேன். The Lord will set apart and establish you. உன்னை பிரித்தெடுத்து நிலைநிறுத்துகிற ஆண்டவர். இந்த 2025ஆம் ஆண்டு இந்த ரத்தனபுரி திருச்சபையில் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் எப்படிப்பட்ட ஆண்டு? உன்னை பிரித்தெடுத்து நிலைநிறுத்துகிற ஆண்டு. நீங்கள் அடுப்பினடியிலே கிடந்தவர்களாக இருந்தாலும் உங்களை என்ன செய்கிறார் ஆண்டவர்? பிரித்தெடுத்து புறா சிறகுகளை போல பொன்னிறமான வண்ணத்தை போல கர்த்தர் உங்களை என்ன செய்ய போகிறார்? நிலைநிறுத்த போகிறார். 3 நபர்களை இந்த காலை வேளையில் உங்களுக்கு நான் அறிமுகம் செய்ய நான் விளைகிறேன். இந்த 3 நபர்களும் தனித்துவமான குணாதிசயங்களோடு இருந்ததினாலே அவர்கள் அடுப்பினடியிலே கிடந்தவர்களாக இருந்தாலும் கர்த்தர் அவர்களை தெரிந்தெடுத்து கர்த்தர் அவர்களை பிரித்தெடுத்து அவர்களை உன்னதமான இடத்திலே அவர்களை நிலைநிறுத்தினார். நம்பர் 1, ஆதியாகம புத்தகம் 37ஆம் அதிகாரத்திலிருந்து 50ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசிச்சு பாருங்க. மொத்தம் 14 அதிகாரங்கள் இருக்கும். அதில் ஒரு அதிகாரத்தை தவிர
மற்ற எல்லா அதிகாரமும் யோசேப்போடு கூட தொடர்புடையது. ஒரு விசித்திரமான ஒரு ஒற்றுமை பார்த்தீங்கன்னா, யோசேப்பு எந்த வயதில் தகப்பனுடைய வீட்டை விட்டு போனார்? 17 வயதில் போனார். எகிப்தின் அதிபதியாக உயர்த்தப்படும் போது எத்தனை அவருக்கு வயசு? 30 வயசு. எத்தனை? 17, 13, 30. இப்போ இந்த யோசேப்பினுடைய சம்பவங்கள் எல்லாமே ஆதியாகமம் 37லிருந்து 50 வரைக்கும் இருக்கும். அதில் ஒரு அதிகாரத்தில் யோசேப்பை பற்றி செய்தி இருக்காது. மைனஸ் பண்ணியாச்சுன்னா 13 அதிகாரங்கள் யோசேப்பை பற்றி தான் இருக்கும். ஆக இந்த யோசேப்பை பற்றி திருமறை சொல்லுகிற போது, குழியிலே தூக்கி எறியப்பட்ட யோசேப்பை எகிப்தின் அதிபதியாக தெரிந்தெடுத்து கர்த்தர் என்ன செய்கிறார்? நிலை நிறுத்துகிறார். யோசேப்பு தூக்கி எறியப்பட்டவன், வீசி எறியப்பட்டவன், தேவையில்லாதவன் என்று வீசப்பட்டவன், இவனும் கூடவே இருக்கக்கூடாது என்று வெறுத்து ஒதுக்கப்பட்டவன் தான் யோசேப்பு. தன் தகப்பன் வீட்டிலிருந்து விரட்டப்படுகிறான், சகோதரிகளினாலே விரட்டப்படுகிறான், குழியிலே தூக்கி போடப்படுகிறான், 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்படுகிறான், அடிமையாக அடிமை சந்தையிலே விற்கப்படுகிறான், போத்திபாரின் அரண்மனையிலே வேலை செய்கிறான், செய்யாத குற்றத்திற்காக சிறைச்சாலைக்கு அனுப்பப்படுகிறான். ஏறத்தாழ 13 ஆண்டுகள் இத்தனை பிரச்சனைகள், இத்தனை போராட்டங்கள், இத்தனை நெருக்கடிகளின் வழியாய் கர்த்தர் யோசேப்பை என்ன செய்தார்? பிரித்தெடுத்தார். யோசேப்பு என்ன செய்தார்? பிரித்தெடுத்தார். யோசிச்சு பாருங்க, கர்த்தர் ஒரு ஊழியக்காரனை, கர்த்தர் நமக்கு உகந்த பாத்திரமாக ஒரு மனிதனை ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் போது எடுத்த உடனே என்ன செய்யறதில்லை? அவனை பயன்படுத்துகிறது இல்லை. ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவனுக்கு தேவையான பயிற்சியை கொடுத்து, விசுவாச பயிற்சியை கொடுத்து, அவனை உடைத்து உருமாற்றி தமக்கென்று பயன்படுத்தப்படுகிற பாத்திரமாய் ஆண்டவர் உருவாக்குகிறார். இதுக்கு யாருமே விதிவிலக்கு இல்லை. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, யோசேப்பு, யாரை எடுத்துக்கொண்டாலும் கர்த்தர் அவர்களை பிரித்தெடுப்பதற்கு பல முறைகளை ஆண்டவர் என்ன செய்கிறார்? பயன்படுத்துகிறார். குழியிலே தூக்கி எறியப்பட்ட யோசேப்பை எகிப்தின் அதிபதியாக ஆண்டவர் தெரிந்தெடுத்து நிலைநிறுத்தினார். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள், அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாய் இருந்தது. ஓகேம்மா. 41ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 41, 40 ஆதியாகமம். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்று பார்வோன் சொல்லுகிறான். தூக்கி எறியப்பட்ட யோசேப்பை எகிப்தின் அதிபதியாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? நிலை நிறுத்துகிறார். 2025ஆம் ஆண்டில் ஒருவேளை நீங்கள் யோசிக்க, ஆண்டவரே, என் குடும்பத்தில் நான் தூக்கி எறியப்பட்டவன், இந்த சமுதாயத்தில் நான் தூக்கி வீசப்பட்டவன், நான் பயனற்றவன், உபயோகமற்றவன், இவன் இருந்தால் என் குடும்பத்துக்கு ஆகாது, இனி என் குடும்பத்தோடு அவன் இருக்கக்கூடாது, நான் விரட்டப்பட்டவன். அந்த எண்ணத்தோடு, அந்த சிந்தையோடு, கண்ணீரோடு, வேதனையோடு ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறாயோ, கர்த்தர் உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார், நீ விரட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறாய், ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறாய், யாருக்கும் வேண்டாதவனை போல நீ கருதப்பட்ட நிலைமையில இருக்கிறாய். கர்த்தர் உன்னை பிரித்தெடுக்கிறார். கர்த்தர் உன்னை பிரித்தெடுக்கிறார். கர்த்தர் உன்னை பிரித்தெடுத்து அன்றைக்கு யோசேப்பை எகிப்தின் அதிபதியாக உயர்த்தினதை போல கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நினைத்தால் ஆகாத காரியம் ஒன்றுமே கிடையாது. நிச்சயமாய் கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்து உடைத்து உருமாற்றி கர்த்தர் நம்மை உயர்த்த அவர் வல்லவராயிருக்கிறார். நான் உனக்கு கொடுத்த ஆணையின்படியே உன்னை எனக்கு பரிசுத்த ஜாதியாக்கி உன்னை நான் நிலைப்படுத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர் 2025ஆம் வருடத்தில் விரட்டப்பட்ட நிலைமையில, தூக்கி எறியப்பட்ட நிலைமையில, யாருக்கும் பயனற்றவனாய் நான் இருக்கிறேன் என்று சொல்லி நீ நினைப்பாயானால் இந்த நாளினுடைய செய்தி உனக்கான செய்தி தான்.
கர்த்தர் உன்னை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். நீ இருக்கின்ற இடத்திலிருந்து கர்த்தர் உன்னை உயர்த்தி அதிபதியாக உன்னை நிலைநிறுத்துவார். இரண்டாவது ஒரு நபரை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அடிமை சமூகத்தின் பெண் எஸ்தரை மேதிய பேரரசின் ராணியாக தெரிந்தெடுத்து நிலைநிறுத்தினார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனில் அடிமைகளாக இருக்கும்போது பாபிலோனியர்களும் மேதியர்களும் இஸ்ரவேல் மக்களை அடிமைகளாக வைத்திருந்தார்கள். அப்படி இருந்த அடிமை சமூகத்தில் ஒரு பெண் எஸ்தர். அவருடைய சிறிய தகப்பன் பெயர் மொர்தெகாய். எந்த விதமான உரிமைகளும் இல்லாமல் அந்த தேசத்தில் அடிமைகளாக இருக்காங்க. சொந்த தேசம் இஸ்ரவேல், வாழ்ந்து கொண்டிருக்கிற தேசம் பாபிலோன். எப்படி என் சொந்த தேசம் இல்லை, என்னுடைய தேவாலயம் இல்லை, கர்த்தருடைய வார்த்தையாகிய தோரா எங்ககிட்ட இல்லை, எங்களை வழிநடத்திற்கு தீர்க்கதரிசிகள் இல்லை, எங்களை ஆராதனை நடத்துவதற்கு ஆசாரியர்கள் இல்லை. நெருக்கடியான சூழ்நிலையில் அடிமை சமூகத்தில் இருந்த இந்த எஸ்தர், அடிமை சமூகத்தில் இருந்த இந்த மொர்தெகாயை கர்த்தர் என்ன செய்கிறார்? குறிப்பிட்ட காலத்தில் ஆண்டவர் அவர்களை பிரித்தெடுக்கிறார். அந்த அடிமை சமூகத்தில் இருந்து எஸ்தரையும் மொர்தெகாயும் ஆண்டவர் பிரித்தெடுக்கிறார். இந்த மொர்தெகாய் அரண்மனை வாசலிலே நின்று கொண்டிருக்கிறவன், எஸ்தர் அடிமை சமூகத்தின் கூடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவள். ஆனால் கர்த்தர் குறிப்பிட்ட காலம் வந்தபோது தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியே, தாம் ஆணையிட்டபடியே அவர்களை பரிசுத்த ஜனமாக தெரிந்து கொண்டு அவர்களை நிலைநிறுத்துகிறார். அந்த குறிப்பிட்ட காலம் வந்தபோது ஆமானுக்கும் மொர்தெகாயுக்கும் இடையிலே பகைமை. அந்த பகைமையின் மூலமாய் ஆமான் இஸ்ரவேல் ஜனங்களை கொல்லுவதற்கு திட்டம் போடுகிறான். இந்த இடைப்பட்ட காலத்தில் வஸ்திக்கும் ஆகாஸ்வேரு ராஜாவுக்கும் பிரச்சனை. எல்லா காரியங்களும் நடந்து ஒவ்வொன்றாக நடந்து முடிந்து எஸ்தர் மேதியாவினுடைய ராஜாத்தியாக உயர்த்தப்படுகிறாள். எஸ்தரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். அநேக பெண்கள் கூட்டப்பட்டு ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டாள். அடிமை வம்சத்தில் பிறந்த ஒரு பெண் இப்பொழுது என்ன செய்கிறாள்? அரண்மனையில் ஒப்பு கொடுக்கப்படுகிறாள். எஸ்தரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்துக்கு நீங்கள் வந்தால் அந்த கடைசி பகுதியில் ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். என்ன அழகான ஒரு வசனம் பாருங்க. எஸ்தர் ஒரு அடிமை சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண். சுயமாக யோசிக்க முடியாது, சுதந்திரமாக சிந்திக்க முடியாது, சுதந்திரமாக செய்ய முடியாது. கர்த்தர் எஸ்தரை தெரிந்தெடுக்கிறார். எஸ்தருக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகிற காலம் வருகிறது. ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கலும் எஸ்தரின் மேல் அன்பு வைத்தான். நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் அடுப்பின் அடியிலே கிடந்தவர்களாயிருந்தாலும், எஸ்தர் அடிமை சமூகத்திலே அடுப்பின் அடியிலே கிடந்தவள். அவள் இப்பொழுது தூக்கி எடுக்கப்படுகிறாள், ராஜாவின் அரண்மனைக்கு கொண்டு வரப்படுகிறாள். அத்தனை பெண்கள் இருந்தாலும் அவர்களுக்கு நடுவில் எஸ்தரின் மேலே ராஜாவாகிய ஆகாஸ்வேரு அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் ராஜகிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினாள். இல்லையா? அடிமை சமூகத்தில் இருந்தவளை இப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? பட்டத்து ராணியாக, அந்த மேதிய பேரரசனுடைய மகாராணியாக கர்த்தர் உயர்த்துகிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் யோசிக்க வேணாம், நீங்கள் என்ன வேணாம், ஐயோ நான் அடுப்பு நடையில் கிடக்கிறேனே, நான் தொழுவுங்களுக்கு இடையில கிடைக்கிறேனே, என் வாழ்க்கை இப்படியும் போயிருமா? நோ, நெவர். God will never leave you. The Lord never forsake you. At an appointed time God will lift you up. குறிப்பிட்ட காலகட்டத்தில் அடுப்படியிலே கிடந்த உங்களை ராஜாக்களாக ராஜாத்தியாக உயர்த்த என் தேவனால கூட ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். எஸ்தரின் மேலே கர்த்தர் ஆகாஸ்வேரு அன்பு வைத்தான். தன் பட்டணத்தினுடைய ராணியாக அவளை மாற்றினார். அடிமை சமூகத்தின் பெண் மேதிய பேரரசின் ராணியாக தெரிந்தெடுக்கப்பட்டு நிலைப்படுத்தினார். மூன்றாவது ஒரு மனிதனை உங்களுக்கு அடையாளப்படுத்த நான் விரும்புகிறேன். அவர் தாவீது.
இல்லையா? தாவீதை குறித்து திருமறையிலே வாசிக்கிற போது ஒரு அழகான தாவீதை பற்றிய ஒரு செய்தியை சங்கீதத்திலே வாசிக்கலாம். 78ஆம் சங்கீதம் 70வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 79:70. தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களில் இருந்து அவனை எடுத்தார். இஸ்ரவேலினுடைய 2வது ராஜா எங்கே இருந்து வருகிறார்? ஆட்டு தொழுவங்களிலிருந்து வருகிறார். சாமுவேலை ஆண்டவர் அனுப்புகிறார். பெத்லெகேமுக்கு போ, அங்கே ஈசாயின் குமாரில் ஒருவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. சாமுவேலுக்கு தெரியாது அவருக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு. சாமுவேல் பெத்லெகேமுக்கு வருகிறார். ஈசாயின் வீட்டுக்கு போகிறார். ஈசாய் கேட்குறார், எப்போ அவன் பசங்கள்லாம் எங்கே? ஐயா இங்கே தான் இருக்காங்க, வரிசையாக நிற்க சொல்லு. 7 பசங்களை நிற்கிறாங்க. ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போதும் சாமுவேல் நினைக்கிறாரு, இவர் தான் ராஜா, இவர் தான் ராஜா, இவர் தான் ராஜா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அவனுடைய சரீர வளர்ச்சியும் அவனுடைய முகத்தையும் பார்க்கிறாய். கர்த்தர் எதை பார்க்கிறார்? இருதயத்தை பார்க்கிறாய். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நான் அவனை தெரிந்து கொள்ளவே இல்லை. இப்போ சாமுவேல் யோசிக்கிறார், 7 பேர் இல்லை, அப்படியானா யார்? ஈசாயிட்ட கேட்குறார், ஏப்பா இவ்வளோதான் பசங்களா, வேற யாரா இருக்காங்களா? ஈசாய் சொல்ல, ஐயா எனக்கு இன்னொரு பையன் இருக்கான். அவன் எங்கே இருக்கிறான்? வயல்வெளியில் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்ச்சி கொண்டிருக்கிறான். போ அவனை கூட்டிட்டு வா. தொழுவங்களுக்கு இடையிலே கிடந்த தாவீது, அடுப்பின் அடியிலே கிடந்த தாவீது ஆடு அனுப்பி கூட்டி வர சொல்லுகிறார். அது வரையிலும் சாமுவேல் என்ன செய்யல? சாப்பிடவே இல்லை. he is waiting till David came. தாவீது வருகின்ற வரையிலும் சாமுவேல் காத்து கொண்டிருக்கிறான். நீங்கள் அடுப்பின் அடியிலே கிடந்தவர்களாயிருந்தாலும், நீங்கள் தொழுவங்களுக்கு இடையிலே கிடந்தவர்களாயிருந்தாலும், வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவர். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துகிற தேவன் அவர். உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக தெரிந்து கொண்டு உன்னை ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? நிலைநிறுத்த போகிறார். அன்றைக்கு யோசேப்பை குழியிலிருந்து எடுத்து எகிப்தின் அதிபதியாக உயர்த்தின தேவன் 2025ஆம் ஆண்டில் நம்மை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். அடிமை சமூகத்தில் எங்கோரு மூலையிலே வாழ்ந்து கொண்டிருந்த எஸ்தரை கர்த்தர் தெரிந்தெடுத்து பிரித்தெடுத்து மேதிய தேசத்தினுடைய பட்டத்து ராணியாக உயர்த்தின கர்த்தர் இன்றைக்கும் உன்னோடு கூட நம்மோடு கூட அவர் இருக்கிறார். உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக தெரிந்தெடுத்து அவர் நிலைப்படுத்துவார். தாவீதை தொழுவங்களிலிருந்து ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். தொழுவங்களிலிருந்து தாவீதை தேர்ந்தெடுக்கிறார். 1 சாமுவேலின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் அங்கே சொல்லப்படுகிறது. வாசிங்க. உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். இல்லையா? தொழுவத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற மனிதன், நல்ல ஆடைகள் இல்லை, அழகான தலைமுடி இல்லை, ஒரு காட்டு மனிதனை போல இருக்கிற அந்த சிறுவன் தாவீதுக்காக கர்த்தருடைய ஊழியக்காரன் காத்து கொண்டு இருக்கிறான். 12வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. நீங்கள் அடுப்பினடியிலே கிடந்தவர்களாயிருந்தாலும், நீங்கள் தொழுவங்களுக்கு இடையிலே வாழ்ந்து கொண்டிருந்தா இருந்தாலும், கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக தெரிந்தெடுத்து உன்னை நிலைப்படுத்துவார் என்ற வார்த்தை அன்றைக்கு தாவீதின் வாழ்க்கையில ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேற்றின கர்த்தர் இந்த 2025ஆம் ஆண்டில் இந்த கால வேளையில் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். தாவீதை சாமுவேலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இவன்தான், இவனை என்ன செய்ய? அபிஷேகம் பண்ணு. இவன்தான், இவன்தான். உங்களை பார்த்து என்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், இவன்தான் இந்த 2025ஆம் ஆண்டில் ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் இவன்தான். ஆமென், ஆமென்.
கர்த்தர் நிச்சயமாய் உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்வார், நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் இவன் தான். 2 சாமுவேல் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசித்து பார்ப்பீர்களேயானால், இப்பொழுது தாவீது வீட்டிலே அபிஷேகம் பண்ணப்பட்டான். இப்பொழுது மறுபடியும் ஒரு அபிஷேகத்தை தாவீது பெற்றுக்கொள்ளுகிறான். இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோட உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். இப்ப பாருங்க, 2வது முறை தாவீது சமஸ்த இஸ்ரவேலின் மேலே அவன் ராஜாவாக அவன் உயர்த்தப்படுகிறான். ஆடுகளின் பின்னே தொழுவங்களுக்கு இடையிலே கிடந்த அந்த தாவீதுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினார். அந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகிற காலம் வந்தபோது தாவீதை தொழுவங்களுக்கு இடையிலே இருந்து தூக்கி எடுத்து இஸ்ரவேலின் ராஜாவாக நிலைப்படுத்தினது உண்மையானால், இந்த 2025ஆம் ஆண்டில் உங்களையும் என்னையும் உயர்த்துவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். அன்றைக்கு குழியிலே தூக்கி எறியப்பட்ட யோசேப்பை எகிப்தின் அதிபதியாக உயர்த்தின கடவுள், அடிமை சமூகத்திலே கிடந்த எஸ்தரை மேதிய பேரரசின் பட்டத்து ராணியாக உயர்த்தின கர்த்தர், தொழுவங்களுக்கு இடையிலே கிடந்த தாவீதை தெரிந்தெடுத்து இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக உயர்த்தின கர்த்தர், இந்த 2025ஆம் ஆண்டில் கர்த்தர் தாம் ஆணையிட்டபடியே உங்களை தமக்கு பரிசுத்த ஜனமாக தெரிந்தெடுத்து உங்களை என்ன செய்வார்? நிலைநிறுத்துவார், உங்களை நிலைப்படுத்துவார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. நான் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நாளின் ஜபத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டுக்கொண்டிருந்த போது 4 மிக முக்கியமான ஜப குறிப்புகளை கர்த்தரின் உள்ளத்தில் கொடுத்தார். அதைத்தான் முதல் ஜபமாக நான் செய்தேன். நம்முடைய சபையில் திருமணமாகாமல் எத்தனையோ வாலிப தம்பிமார் தங்கிமார் இருக்காங்க. அந்த அம்மாவுடைய கண்ணீர், அந்த ஐயாவுடைய கண்ணீர், அந்த பிள்ளைகளுடைய கண்ணீர் ஒரு தகப்பனாக, ஆவிக்குரிய தகப்பனாக எனக்கு தெரியும். எவ்வளவு வேதனையோடு கூட இருக்காங்க தெரியுமா? ஆண்டவரிடத்தில் நான் கேட்கும்போது எனக்கு கிடைத்த முதல் ஜப குறிப்பு இதுதான். இந்த ஆண்டில் இந்த ஜப குறிப்பை முன்னதாகவே. 2வதாக, இன்னும் இந்த ஆலயத்தில் தாய்மை பேருக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற தம்பதிகள் அநேகர் உண்டு. அநேக ஆண்டுகளாக காத்து கொண்டிருக்கிறார்கள். ஜெபி. 3வது ஜப குறிப்பு, இந்த ஆண்டு நம்முடைய திருச்சபையின் மூலமாய் இன்னும் ஒரு 5 மிஷனரிகளை நாம் அனுப்ப வேண்டும். ஒரு 25 மிஷனரி இல்லையா? என்னையா அது சத்தமே பத்தலையே? 25 மிஷனரிகளை நம்முடைய ஆலயத்தில் அனுப்பத்தக்கதாக கர்த்தருடைய கரங்களை அவர் பலப்படுத்த வேண்டும். 4வது, அருகாமையில் இருக்கிற இடத்தை இந்த புதிய ஆண்டில் நம்முடைய ஆலயத்துக்கு என்று நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 4 குறிப்புகளுக்காக தான் ஆண்டவருடைய பாதத்தில் நான் போராடி நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். இந்த வசனத்தை நான் தியானிக்கிற பொழுதெல்லாம், கர்த்தாவே உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீர் ஆணையிட்டீர், அந்த ஆணை என்ன செய்ய போவதில்லை, பொய் சொல்ல போவதே இல்லை. நீர் ஆணையிட்டபடியே உம்முடைய ஜனமாகி எங்களை பரிசுத்த ஜனமாக தெரிந்தெடுத்து எங்களை என்ன செய்ய போகிறீர்? நிலை நிறுத்த போகிறீர். இதை யோசிக்கும் போது என்னுடைய வாழ்க்கை, எங்களுடைய வாழ்க்கை எனக்கு நினைவுக்கு வந்தது. ஏனென்றால் நான் ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்தவன் அல்ல, அதாவது பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தவன் அல்ல. ஒரு சாதாரணமான ஒரு ஏழை செகண்ட் கிரேட் ஆசிரியை அவருடைய மகன் தான் நான். 5 பேர் எங்கள் குடும்பத்தில். ஐயரம்மா வீட்லேயும் அவங்க ரிட்டையர்ட் டீச்சர்ஸ் தான் அவங்க. இந்த குடும்பத்தில் இருந்தான் வந்தேன். படித்ததெல்லாம் தமிழ் மீடியம் பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன். கல்லூரியும் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் தான் படித்தேன். பெரிய படிப்பெல்லாம் எனக்கு கிடையாது. ஆனால் கர்த்தர் ஊழியத்தின் பாதையில் ஏறத்தாழ 35 ஆண்டுகள் 1988வது வருஷத்திலிருந்து இன்று வரையிலும் கர்த்தர் எங்களை நடத்தின விதங்களை நான் நினைத்து பார்த்தேன். கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை பரிசுத்த ஜனமாய் தெரிந்து கொண்டு உன்னை நிலைப்படுத்துவார் என்ற வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருந்தது என்பதற்கு இந்த காலை வேளையில் உங்கள் மத்தியில் நான் சாட்சியாக நிற்கிறேன். நாங்கள் சாட்சியாக நிற்கிறோம். என்னுடைய மகள் ஒருவேளை இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலெல்லாம் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலெல்லாம் படிப்பா எங்களுக்கு தெரியாது. ஏன்னா அன்றைக்கி என்னுடைய சம்பளமே 3500 ரூபாய் தான். இந்த சம்பளத்தை வச்சுட்டு என் பிள்ளையை நான் எப்படி இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்க வைக்க முடியும்? ஆனால் கர்த்தர் என்னுடைய மகளை 12th ஸ்டாண்டர்ட் வரையிலும் இன்டர்நேஷ்னல் பள்ளியில் படிக்க வைப்பதற்கான கிருபையை ஆண்டவர் கொடுத்தார். சிஎம்சி மெடிக்கல் கல்லூரியில்
அவள் படிப்பதற்கு கர்த்தர் இடத்தை ஏற்படுத்தி கொடுத்து 7 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் படிக்கவும் 4 ஆண்டுகள் படிக்கவும் 3 ஆண்டுகள் பணி செய்யவும் கர்த்தர் அவளுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஏற்ற வேளையில் உயர்கல்விக்காக வெளிநாடு செல்வதற்கான வாசல்களை ஆண்டவர் அனுப்பினார், திறந்தார். அப்போ ஜெபம் பண்ணும்போது நான் பாப்பாட்ட சொல்லி அனுப்பின, மகளே நீ எங்கே போனாலும் ஆண்டவருடைய ஆலயத்தை மறந்து விடக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகளோடு கூட விசுவாசிகளோடு கூட உன்னுடைய உறவை நீ வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் உனக்கு பாதுகாப்பு, அதுதான் உன்னை வளப்படுத்தும், அதுதான் உன்னை ஆசீர்வதிக்கும். அங்கே போய் 2வது வாரத்திலேயே அங்கே அருகாமையில் இருக்கிற ஒரு கத்தீட்ரல் பேராலயத்துக்கு அவள் செல்லாள். ஆலயத்துக்கு போயிட்டு ஆராதனை முடிஞ்சோன்னா அங்கே இருக்கிற பாஸ்டர், அது ஒரு ஹை ஆங்கிலிக்கன் சர்ச், அங்கே போய் அங்கே ஐயரை பார்த்துட்டு பேசினாலாம். நானும் ஒரு பாஸ்டருடைய மக தான், இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறேன்னொன்னே ஒரே சந்தோஷம் ஆகிடுச்சு. ரெகுலராக அந்த ஆலயத்துக்கு அவள் போக ஆரம்பிக்கிறாள். அந்த ஆலயத்துக்கு போனால் ஒரே வாலிப பிள்ளை பிளஸ்ஸி மட்டும்தான், மற்றவங்க எல்லாம் வயசானவங்க தான். அதனால் இந்த ஒரே ஒரு வாலிப பிள்ளைங்கனால எல்லாருக்கும் பாப்பா மேலே ரொம்ப பிரியம். ஒரு நாள் அந்த பாஸ்டர், அந்த ப்ரீஸ்ட் அவரை கூப்பிட்டு, பிளஸ்ஸி நீ ஆலயத்தில் எனக்கு உதவி செய்வதற்கு நீ விருப்பமா என்று கேட்டாராம். இவளுக்கு முதல்ல என்னன்னு தெரியல. ஓகே பாஸ்டர் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாலாம். அடுத்த நாள் அவளை வர சொல்லி அவளுக்கு அவள் என்ன செய்ய போகிறாள் என்ற அந்த வேலையை சொல்லி அவளுக்கு கொடுக்கப்பட்ட வேலை அக்கோலைட் என்கிற ஒரு பொறுப்பு. அக்கோலைட் என்று சொன்னால் ஒன் ஹூ அசிஸ்ட் எ மெம்பர் ஆஃப் த கிளர்ஜி. ஒரு ஆலயத்தில் ஒரு குருவானவருக்கு உதவி செய்கிற ஒரு பொறுப்பை மகள் பெற்றுக்கொண்டாள். எனக்கு உண்மையிலேயே அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே என்னால் அந்த சந்தோஷத்தை தாங்கவே முடியல. ஒரு பெரிய கத்தீட்ரல், மிகப்பெரிய ஆலயம், வரவங்க எல்லாரும் ஐரோப்பியர்கள், இவ ஒருத்தி மட்டும்தான் இந்தியன். அவ்வளோ பெரிய ஆலயத்தில் அங்கியை போட்டுக்கிட்டு கையில் ஒரு கேண்டில் பிடிச்சிட்டு அந்த குருவானவருக்கு முன்பாக அவள் கம்பீரமாக நடந்து வருவதை பார்த்தபோது உண்மையிலே நான் கர்த்தருக்குள்ளாய் மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் களி கூர்ந்தேன். ஏன் தெரியுமா? அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், அவர் வாக்கு மாறாதவர். கர்த்தர் தான் ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக தெரிந்து கொண்டு உன்னை நிலைப்படுத்துவார் என்ற வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேறினதை நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். இது பெருமைக்காக நான் சொல்லலை, நிச்சயமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைக்காகத்தான் நான் இதை சொல்ல விளைகிறேன். எங்கோ பிறந்த ஒரு மகள், சாதாரண எஸ்டேட்டில் 10 வருஷம் ஒரு தேயிலை தோட்டத்தில் தான் வளர்க்கப்பட்ட மகள். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையினால அந்த மிகப்பெரிய ஆலயத்தில் ஒரு குருவானவருக்கு உதவி செய்கிற ஸ்தானத்தில் கர்த்தர் அவளை எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்றால் எங்களுக்கு செய்த ஆண்டவர் உங்களுக்கும் அதை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். எங்களை உயர்த்தின ஆண்டவர் உங்களை உயர்த்துவதற்கும் அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதற்காக இதை இந்த கால வேளையில் சாட்சியாக உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். இந்த 2025ஆம் ஆண்டில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே, கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். யோசேப்பை உயர்த்தின கடவுள், எஸ்தரை உயர்த்தின கடவுள், தாவீதை உயர்த்தின கடவுள், எங்களை உயர்த்தின கடவுள் உங்களையும் உயர்த்துவார். தேவன் தாமே இந்த திருவசனங்கள் வழியாய் நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.